ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கிங் ஆரிஜின் சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கடைகளில் வாங்காமல் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. இந்த கப் வந்து 250 ml மெஷரிங் கப் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இது கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க சால்ட், ஆயில் எல்லாம் மாவில் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மாய்ஸ்ட் ஃப்ளாராக நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பூரி, சப்பாத்தி எந்த ரெசிபி ஆகட்டும், மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க. அப்போ தான் நமக்கு தேவையான பதத்துக்கு நம்ம பார்த்து பிசைச்சிக்க முடியும். இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு நமக்கு கெட்டியான பதத்தில் தான் மாவு வேணுங்க. இதோ இந்த அளவுக்கு பிசைச்சாச்சு. சாஃப்டாகவும் இருக்குது, ஆனால் கெட்டியாகவும் இருக்குது. இது 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அது மேலே வெட் கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. நீங்கள் மார்னிங் குழந்தைங்களுக்கு லஞ்ச் கொடுக்கறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மாவு இது போல் பிசைச்சு வச்சுட்டு காய்கறி கட் பண்ண ஆரம்பித்தா கரெக்டாக இருக்குங்க. மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. இதை 3 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி 1/4 கிலோ மாவு அளவு தாங்க எடுத்திருக்கோம். இதை பெரியவங்களே 2 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். இதுக்கு அச்சு வச்சு தாங்க நம்ம புளிய போகிறோம். அதனால சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ரோல் பண்ணிக்கோங்க. இது போல் ஒர்க்கிங் சர்ஃபேஸில் மாவை நல்லா டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைஸ் ஹோல்ஸ் இருக்கிறது நம்ம கரெக்டாக இருக்குங்க. இதை எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரத்துலலாம் ஆயில் விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து புளியும் போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் ஈஸியாக வரும். இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வச்சிடலாங்க. லிட்டை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம மாவை ரொம்ப கெட்டியாக பிசைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக தாங்க வரும். பட் இந்தளவுக்கு மாவு டைட்டாக இருக்கும்போது தான் நம்ம தண்ணியில் போட்டு குக் பண்ணும்போது கூட உதிராமல் களி மாதிரி ஆகாமல் நல்லா பர்ஃபெக்ட் ஷேப்பில் கிடைக்கும். அதுக்காக தாங்க. நூடுல்ஸ் இப்படி கொஞ்சமாக வெளியே வந்த உடனேவே ட்ரை மாவில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. ஃபுல் லென்த்துக்கும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ட்ரை மாவை அப்ளை பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சூப்பராக நூடுல்ஸ் ஷேப்லேயே வந்திருக்குன்னு. இப்படி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபி குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ இந்த நூடுல்ஸ் எல்லாம் வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்களும் தாராளமாக கல்லுப்பே சேர்த்திக்கலாங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். அப்போ தான் நம்ம செஞ்சு வச்சுருக்க நூடுல்ஸை உள்ளே போடணும். இந்த அளவுக்கு பபிள்ஸ் வர மாதிரி இருக்கணும். அந்தப்போ நம்ம எல்லாம் உள்ளே போட்டுடலாம். நீங்கள் எப்பயுமே இது மாதிரி செய்யும்போது பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க. இதில் ட்ரை மாவு அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி கொதிக்கும் போது பொங்கி வர சான்சஸ் இருக்குது. பெரிய பாத்திரமாக இருந்தால் பொங்காமல் இருக்கும், அதுக்காகங்க. இது 5 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதுங்க. நல்லா உள்ளெல்லாம் வெந்து வந்துடும். நம்ம எல்லா நூடுல்ஸும் ஆட் பண்ணிட்டோங்க. இப்போது கரண்டியை வச்சு நல்லா அடியில் மட்டும் கிளறி விடுங்க. அப்போ தான் அடியில் ஒட்டாமல் இருக்கும். இது நல்லா வேகட்டும் 5 நிமிஷம். இப்போது நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு சூடான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்க 2 பல் பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக வெந்தால் போதும். இது கூடவே பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 கேரட்டை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாங்க. 4 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். காய்கறிகள் சேர்த்துறது உங்கள் விருப்பம் தாங்க. நீங்கள் இது கூடவே குடைமிளகாய் சேர்த்தலாம், பச்சை பட்டாணி சேர்த்தலாம், முட்டைக்கோஸ் சேர்த்திக்கலாம். அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. நான் இதில் மேகி மசாலா ஆட் பண்ணுறேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்திக்கலாங்க. நீங்கள் மேகி மசாலா வேணான்னு நினச்சிங்கன்னா கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் கோதுமையிலேயே நூடுல்ஸ் நம்ம வீட்லேயே செய்கிறப்போ குழந்தைங்க அடிக்கடி கேட்டால் கூட தாராளமாக செஞ்சு கொடுக்கலாங்க. உங்களுக்கு ஒன்று கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா இதை குக் பண்ணிக்கலாம். காய்கறிகள் எல்லாத்தையும் வெஜ்ஜீஸ் எல்லாம் 1/2 குக் ஆனால் போதுங்க. அப்போ தான் ஒரு க்ரன்ச்சியோட சூப்பராக இருக்கும். நீங்கள் குட்டீஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நூடுல்ஸோட ப்ரொபோர்ஷனை விட காய்கறிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. வெஜ்ஜீஸ் எல்லாம் 1/2 குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க.
நம்ம முறுக்கு அச்சில் புளியும் போது இருந்ததை விட வெந்ததுக்கப்புறம் அதோட சைஸே கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி 2 ஃபோர்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபோர்க்கில் தாங்க மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உடையாமல் இது மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கும். அவ்வளோதாங்க, டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வீட் நூடுல்ஸ் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னிங்கன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Indu Gautam. Happy cooking!